வணக்கம் உறவுகளே, நேற்று வரிசையின் சிறப்பு நேர்காணல் பகுதியூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரை உங்களுக்காக இடம்பெறுகிற நேத்ராவின் விசேட கலந்துரையாடல் பகுதி நம் நாட்டின் கௌரவ ஜனாதிபதி ஆண்ட்ருகுமார் திசாநாயக்க அவர்களுடைய எண்ணக்கருவுக்கு அமைய கொண்டு வரப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற மாபெரும் தேசிய வேலை திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக அமைய காத்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றவர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் மெய்யியல் துறையினுடைய கலாநிதி மொஃபிசால் அபுபக்கர் அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார். அவரை மிகவும் பணிவன்போடு நாங்கள் கழகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். பிரேசிலில் இடம்பெறுகின்ற கோப் 30 அல்லது கோப் 30 இந்த மாபெரும் மாநாட்டிலே அமேசன் இந்த வனப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் அல்லது ஆதிவாசி குடியினர் என்று சொல்லலாம், இவர்கள் அத்துமீறி உள்ளே பூந்ததாக இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு விசேட செய்தியாக உலகம் எங்கும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக அமைகின்றது. இந்த கோப் 30 மாநாடு என்பது அது வலியுறுத்துகின்ற விடயத்தை அந்த மாநாட்டு குழுவினருக்கும் உலகத்துக்கும் வலியுறுத்துவதற்காகவே இந்த அமேசன் குழுவினர் அங்கே உள்புகுந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். சரி, கதை இப்படி இருக்க நாங்கள் இன்றைய விடயத்துக்குள்ளே வருவோம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இந்த தேசிய வேலை திட்டத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்கின்ற பொழுது நாங்கள் விஷயமாக இந்த பசுமை தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்றோம், சுத்தம் தொடர்பாக பேச வேண்டியதாக இருக்கின்றோம். இதோடு கடந்த ஒரு சிறப்பான எதிர்காலத்தை, அதாவது பாதுகாப்பான நாளைக்காக நம்முடைய உறுதி தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது முதலில் பார்க்கலாம், பசுமையான ஒரு இலங்கைக்கு, சுகாதாரமிக்க ஆரோக்கியமிக்க ஒரு எதிர்காலத்துக்கு நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அசுத்தத்திலிருந்து தூய்மையை நோக்கிய ஒரு பயணம் என்கின்ற ஒரு பயணத்தை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது சுத்தமாக இருந்ததை அசுத்தமாக்கிவிட்டு அசுத்தமாகி இருப்பதை இப்பொழுது சுத்தமாக்குவதற்காக நாங்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இதை மெய்யியல் பின்னணியாக, நீங்கள் ஒரு மெய்யியல் துறையினுடைய ஒரு விரிவுரையாளர் என்ற ரீதியிலே, ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற ரீதியிலே இதனுடைய மெய்யியல் பின்னணியை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? ஆமாம், உண்மையில் சுத்தம், பசுமை, பாதுகாப்பு இது இன்று உலகம் சர்வதேச ரீதியாக எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சினை. அது மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாக பலரும் இந்த கருத்தை நோக்கி அல்லது இந்த கன்செப்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட கால பல்வேறு பிரச்சனைகளுக்கு அப்பால் இந்த இலக்கை நோக்கி அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இலங்கைக்கும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த தேசிய திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆனாலும் நாங்கள் இன்றைய உலகத்தை நாங்கள் பெரும்பாலும் இந்த பசுமை, அதே போன்று சுத்தம், பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கான இந்த கருத்தியலின் பின்னணியாக இருப்பது, உலகத்தை மனிதர்கள் குறிப்பாக தமக்கான உலகமாக மட்டும் பார்க்கின்றார்கள். நீங்கள் மெய்யியல் அடிப்படையை கேட்டீர்கள். இந்த உலகம் என்பது மெய்யியலில் அல்லது பிலோசபிக்கலி எல்லாவற்றுக்கும், இயற்கை, விலங்குகள், மனிதர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் மனிதர்கள் அவற்றை தமக்காகவே, தமக்குரியதாக மட்டுமே பாவிக்க அல்லது பயன்படுத்த தொடங்கியதன் விளைவுதான் தமக்காக மட்டும் பாவிப்பதற்கு, அதாவது மனித மையவாதம், மனிதனை மட்டும் மையப்படுத்தி இயற்கையை பயன்படுத்துவது. ஏனென்றால் ஏனைய விலங்குகள் இயற்கையோடையே அவை ஒன்றித்து வாழ்கின்றன. ஏனைய உயிரினங்கள், அதே போன்ற காடுகள், அவை அவற்றுக்காகவே தகவமைத்து கொண்ட அந்த வட்டத்துக்குள் வாழுகின்றன. ஆனால் மனிதன்தான் இயல்பிலேயே அத்துமீறி பிரவேசிக்கின்றவன், அத்துமீறி ஏனையவற்றுக்குள்ளே செல்வாக்கு செலுத்துகின்றான் காணப்படுகிறான். அந்த அடிப்படையில் தான் இயற்கையை தனது ஆற்றல்களால் மனிதன் உள்நுழைந்து அவற்றை மாசுபடுத்துவதற்கும் அவற்றை தனது தேவைக்காக பயன்படுத்துகின்ற போதுதான் இதற்கான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் விலங்குகளை அல்லது இயற்கையை எங்களுக்காக படைக்கப்பட்டவை அல்லது எங்களுக்காக உருவாக்கப்பட்டவை என்ற எண்ணத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்றோமே தவிர, அவையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எமக்கு சமாந்தரமான உயிரினங்கள் அல்லது சமாந்தரமானவை என்ற மனநிலை எங்களிடம் இல்லை. இதுதான் உண்மையான இந்த பிரச்சனைக்கான காரணம். எங்கும் நீங்கள் பார்க்கலாம், விலங்குகள் அசுத்தப்படுத்தியோ அல்லது அவை பிளாஸ்டிக்குகளையோ அல்லது ஏனையவற்றையோ அல்லது அவற்றின் வாழ்வியல் நடைமுறைகளில் அவை இந்த உலகத்தை அசுத்தப்படுத்த விரும்புவதில்லை. அவை ஒரு இயற்கை ஒழுங்குக்கு ஏற்ப அவை தமது வாழ்வை கட்டமைத்திருக்கின்றன. ஆனால் மனிதன் இயற்கை ஒழுங்கை மீறி அவற்றுக்கு அப்பால் மனிதர்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களில் அல்லது மனிதர்களுடைய தேவைக்கான உற்பத்தி பொருட்கள் அல்லது கட்டடங்களை கட்டமைக்கின்ற போதோ அவன் இந்த இயற்கையை அத்துமீறி
பாவிக்க தொடங்குகின்றான். அதன் மூலமாகத்தான் இந்த சுத்தமின்மை, பசுமையின்மை, அதே போன்று பாதுகாப்பின்மை என்கின்ற செயற்பாடு ஏற்படுகின்றது. இதுதான் அதுக்கான மெய்யியல் அடிப்படையாக அமைகின்றது. இந்த மெய்யியல் இலக்கை நோக்கித்தான் இன்று உலகம் பல்வேறு வகையான புதிய புதிய திட்டங்களை, அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த இலக்கை நோக்கி பசுமையான உலகம், அதே போன்று சுத்தமான உலகம், பாதுகாப்பான உலகம் என்பதை நோக்கி இன்று மீண்டும் நாங்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆமாம், மிக தெளிவாக மெய்யியல் ரீதியான அதனுடைய பின்னணியை மிக ஆழமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த பசுமையினுடைய தேவைப்பாடு எத்தகையதாக இருக்கிறது? உண்மை, பசுமை என்பது உண்மையில் நாங்கள் இயற்கையோடு தொடர்புபடுத்தி பார்ப்பது, நாங்கள் இயற்கையாக வெளிச்சூழலோடு தொடர்புபடுத்தி மட்டும் பார்க்க பழகியிருக்கின்றோம். உண்மையில் பசுமை என்பது அது உளவியல் ரீதியான மிகவும் பிரதானமான ஒன்று. மனிதர்களுக்கு பசுமை என்பது அவர்கள் இயல்பிலேயே அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் விரும்புகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த சுத்தத்தின் வெளிப்பாடாக பசுமை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் இயற்கையிலிருந்தே ஆதி மனிதன் படைக்கப்பட்டான் அல்லது ஆதி மனிதன் உருவாக்கம், உயிரினங்களின் தோற்றம் என்பன இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் ஊடாகவே இந்த பசுமை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பசுமையை நாங்கள் உண்மையாக நாங்கள் குறிப்பிடுவது போன்றோ விவசாயம், ஏனைய துறைகள் போன்றவற்றுக்கும் நாங்கள் இந்த பசுமையான உற்பத்தியின் மூலம்தான் நாங்கள் எங்களது வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்கின்றோம். பசுமையின் ஊடாக உணவு உற்பத்தி, கால்நடைகள் வளர்ப்பு, அதே போன்று ஏனைய எல்லாமே இந்த பசுமையின் ஊடாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டதன் விளைவாக காணப்படுகிறது. ஆகவே இந்த பசுமையே என்பது மிக முக்கியமாக காணப்படுவது குறிப்பாக காடுகள். காடுகள் தான் உலகத்தின் போர்வையாக காணப்படுகின்றன. காடுகள் தான் பசுமையான எங்கள் உலகத்தை போர்த்திருக்கின்ற, நாங்கள் காபெட் என்று சொல்லுவோம், விரிப்பாக காணப்படுகின்றது. அதே போன்றோ அந்த அவற்றின் ஊடாக எங்களது சாதாரணமாக அந்த அவற்றின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கின்ற இயற்கையான, அதே போன்று காலநிலை ரீதியான அவற்றினுடைய நன்மைகள் அளவிட முடியாதவை. என்று சொன்னால், அவற்றின் ஊடாகத்தான் எங்களது சுவாசம் இருக்கின்றது, அதாவது காற்று இருக்கின்றது, அதே போன்று எங்களுக்கான நிலம் அவற்றில் தங்கியிருக்கின்றது, எங்களுடைய ஆகாயம், இப்படி எல்லா விடயங்களுமே இவற்றில் தங்கியிருக்கின்றன. நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், ஒரு மழை பெய்வதை நாங்கள் பார்த்தால் இந்த பசுமை காடுகளுக்கும் இந்த மழைக்கும் வெப்பத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தொடர்புடையதாகத்தான் காணப்படும். ஆகவேதான் தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் இந்த பசுமை எவ்வாறு இருக்கின்றதோ, அதாவது பசுமை கண்ணுக்கு குளிர்ச்சி என்று சொல்வார்கள். சில வீடுகளுக்கு கூட அந்த நிறங்கள் அல்லது பெயிண்ட்ஸ் நிற தீந்தை என்று குறிப்பிடுகிறோம். அது அடிக்கின்ற போது அல்லது அதை பூசுகின்ற போது, வர்ணம் பூசுகின்ற போது பச்சை நிறம் எங்களுக்கு மனதுக்கு குளிர்ச்சியாக அமைகின்றது என்பது உளவியலாளர்களின் கருத்தாக அமைகின்றது. எனவேதான் இந்த இயற்கை என்பது சாதாரணமாகவே மனிதன் மட்டுமல்ல, உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து மனிதன் விரும்பக்கூடிய கலராக அல்லது மனிதன் விரும்பக்கூடிய நிறமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பசுமை தான். இந்த கிரீன் மனதுக்கும் நிம்மதி, உலகுக்கும் நிம்மதி, எல்லோருக்கும் ஒரு நிம்மதியாகவும், அதே போன்று இவை தொடர்ச்சியாக நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் பார்க்கலாம், பசுமைக்கு எதிரானது, நாங்கள் வறட்சியாக இருக்கின்ற சூழ்நிலையில் பசுமைக்கு எதிரானது காணப்படுகின்றது. அதே போன்று பசுமை இல்லாத இடங்களில் வறட்சி, வெப்பம் போன்ற விடயங்கள் உலகத்தில் காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, நாங்கள் பசுமை என்பது உலகத்துக்கான ஒரு நிரந்தர தீர்வாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் மீண்டும் உலகத்தை பசுமையாக்குவதை நோக்கி செல்வோம் என்பது நாங்கள் இதுவரை விட்ட பிழைகளுக்கு அல்லது ஏனையவற்றுக்கான ஒரு தீர்வாகவும் இந்த பசுமை என்பது அமைகின்றது. அதனால் தான் நாங்கள் பல்வேறு வகையான அந்த உலகத்தை பசுமையாக்குவதற்கு அல்லது எமது சுற்றுச்சூழலை பசுமையாக்குவதற்கு, பாடசாலைகளை பசுமைப்படுத்துவதற்கான இந்த கிரீன் ப்ராஜெக்டுகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களது வீடுகளில் ஆரம்பித்து, பாடசாலைகளில், சமூக அல்லது பொது நிறுவனங்களில் ஆரம்பித்து இன்று சர்வதேசம் வரை இந்த கிரீன் என்பது ஒரு சாதகமான சமிக்சை, நாங்கள் கிரீன் சிக்னல் என்று குறிப்பிடுவோம், சாதகமான சமிக்சையாக உலகத்துக்கும் எல்லோருக்குமே இருக்கின்ற ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. கூடுதலாக இயற்கையோடு ஒன்றித்த ஒரு கன்செப்டாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கலாம். இது கிளீன் ஸ்ரீலங்கா மாத்திரமல்ல, கிரீன் ஸ்ரீலங்காவும் தான் இல்லையா? சுத்தம் போல பசுமை, பசுமை போல பாதுகாப்பு. இப்பொழுது நாங்கள் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் பொதுவாக அறிந்திருந்தாலும், அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும், எங்கள் மனதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பொதுவான பிரச்சனை தான் டாக்டர், சட்டம் இருந்தால் மாத்திரமே அதுக்கு நாங்கள் அடிபணிவோம். இதுக்கு இப்படி சட்டம் இருந்தால் அதை நாங்கள் செய்வோம். தண்டப்பணம் மறவிட்டால் நாங்கள் அதை போட்டு கொஞ்சம் அவதானமாக இருப்போம். ஆனால் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பொதுமக்கள் அல்லது இலங்கை பிரஜை அல்லது ஒவ்வொரு நபருடைய பொறுப்பும் இவ்வாறு இருக்கிறது. அதே போல அரசாங்கம் ஒரு அழகான திட்டத்தை கொண்டு வந்து விட்டது ஜனவரி மாதமே, இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டம்.
கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த அரச ஊழியர்கள் பொறுப்பாளர்களுடைய மனப்பாங்கும் அதே போல் அவர்களுடைய செயற்பாடும் எப்படி இருக்க வேண்டும்? பொதுமக்கள் அதே போல் அரசு, இந்த இருதரப்பு பற்றியும் உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? உண்மையில் இந்த நாடுகளை சுத்தப்படுத்துதல், அது போன்றோ கிராமங்களை சுத்தமாக வைத்திருத்தல், பிரதேசங்களை சுத்தமாக வைத்திருத்தல் என்பது அரசாங்கத்தின் புதிய திட்டங்கள் காலத்துக்கு காலம் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் பல திட்டங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த திட்டங்களில் பல குறைபாடுகள் ஏற்படுகின்றன. இந்த குறைபாடுகளுக்கு காரணமாக இருப்பது இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள பிரச்சனையாகவும் காணப்படலாம். ஏனென்று சொன்னால், இலங்கையில் காலத்துக்கு காலம் பல்வேறு அரசாங்கங்களின் மாற்றங்களின் போது புதிய புதிய திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. என்றால் வெளிநாடுகளோடு நாங்கள் ஒப்பிடுகின்ற, உதாரணமாக சிங்கப்பூர் அல்லது போலாந்து போன்ற நாடுகள் நாங்கள் எடுக்கின்ற போது அவர்களிடம் நிலையான சஸ்டைனபிளான அல்லது நிலையான இந்த கிளீன் சிஸ்டம் அல்லது அவர்களுடைய நேச்சுரல் சம்பந்தமாக அல்லது இயற்கை சம்பந்தமான அல்லது அவர்களுடைய சுத்தப்படுத்துகின்ற நாடுகளை சுத்தப்படுகின்ற திட்டங்கள் காணப்படுகின்றன. தூர நோக்கிய ஒரு பார்வை அவர்களிடம் இருக்கிறது. நிலையான திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையில் காலத்துக்கு காலம் இந்த திட்டங்கள் மாறுவதும் ஒரு காரணம் இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாமல் இருப்பதற்கான. அது மட்டுமல்ல, ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்வைக்கின்ற போது அதனை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்க அதிகாரிகளுக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக மத்திய சுற்றாடல் சபை சரி அல்லது பிரதேச சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பிரதேச சபைகளிடம் காணப்படுகின்ற இந்த சுத்தப்படுத்துதல் அல்லது பிரதேசங்களை சுத்தமாக வைத்திருத்தல், தமது பிரதேசத்தை கிளீனாக அல்லது சுத்தமாக வைத்திருத்தல் என்பது உள்ளூராட்சி சபைகளிடம் அவர்கள் தாமாகவே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பங்கு அல்லது பொறுப்பு என்று நாங்கள் சொல்லலாம். அவை இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் அடிப்படையாக கொண்டு அதில் காணப்படுகின்ற பிரதேச செயலாளர்கள், அதனோடு தொடர்புபட்ட ஊழியர்கள் போன்றன இந்த சுத்தப்படுத்தல் தொடர்பான முகாமைத்துவம் சரியாக இயங்குகின்ற போது இதனை நாங்கள் வெற்றி அடைய செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அல்லது பொதுமக்களுக்கு இவை முன்வைக்கப்பட்டாலும் இவற்றை தொடர்ந்து பின்பற்றுகின்ற அல்லது ஃபாலோ பண்ணுகின்ற முறை இலங்கையில் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக நான் குறிப்பிடலாம். அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்கள். நீண்ட காலமாக இலங்கையில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவை எந்த அளவு வெற்றி அளித்திருக்கின்றன என்பது தொடர்பான மதிப்பீடுகள் குறைவாகவே காணப்படுகின்றன. அதே போன்றுதான் இந்த புதிய திட்டங்கள் அல்லது பசுமையாக்குதல். குறுக்கிடத்துக்கு மன்னிக்க வேண்டும் டாக்டர். வறுமையை ஒழிப்பதற்காக முயற்சிக்கின்றவர்களே சில நேரங்களில் வறுமையை தோற்றுவிப்பதற்காக காரணமாக அமைந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாமோ? உண்மையே. ஏனென்றால் நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும். இலங்கையில் இந்த வீதி நாய்கள் தொடர்பான ஒரு கருத்தடை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தினார்கள். அதாவது விலங்குகள் கருத்தடை திட்டம். அந்த கருத்தடை திட்டம் உண்மையில் வெற்றி அளிக்கவில்லை. காரணம், உண்மையாகவே நாய்களுக்கு கருத்தடை செய்யப்படவில்லை. கருத்தடை செய்யப்பட்டதாக அறிக்கைகள் குறிப்பிட்டாலும் உண்மையாக அது இடம்பெறவில்லை. இந்த பட்ஜெட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம், பெருமளவான நிதி நாய்களின் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தான் வறுமை ஒழிப்பு திட்டம் மட்டுமல்ல, இந்த இயற்கை பாதுகாப்பதற்கான அல்லது நாட்டை சுத்தப்படுத்துவதற்கான அல்லது பசுமையாக வைத்ததற்கான புதிய திட்டங்கள் காலத்துக்கு காலம் முன்வைக்கப்பட்டாலும் அவை தொடர்ச்சியாக பின்பற்றப்படுகின்றனவா? இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு ஒரு நிலையான கொள்கை அவசியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு விடயம், இதில் பொதுமக்களின் பங்கு. பொதுமக்களை உள்ளூராட்சி மன்றங்கள் அவை கட்டாயம் விழிப்புணர்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், இலங்கையில் கூடுதலாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான போதிய வளமில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். போதிய வாகன வசதி அல்லது அவற்றை குப்பைகளை முகாமைத்துவம் செய்வதற்கான இடவசதிகள் காணப்படவில்லை என்பது. அண்மையில் கூட எங்களுக்கு தெரியும், இந்த புத்தளத்தில் குப்பை போடுவது சம்பந்தமாக அல்லது குப்பை ஓட்டுவது சம்பந்தமான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. பொதுமக்களின் எதிர்ப்பு, அரசாங்கத்தின் திட்டம் ஆண்டுகளாக கடந்து வருகிறது. நீண்ட காலமாக இந்த குப்பை பிரச்சனை தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. காரணம், இந்த குப்பை தொடர்பான முகாமைத்துவம் உள்ளூராட்சி சபைகள் அவற்றை சரியாக செய்ய வேண்டும். உண்மையில் நாங்கள் பார்ப்போம், இந்த குப்பைகளை தரம் பிரித்தல், பகுதியாக பிரித்தல், அதே போன்று உக்கக்கூடிய குப்பைகள், அதே போன்று ஏனைய உட்காத விடயங்கள், இவ்வாறு பகுதிகளாக பிரித்து உள்ளூராட்சி சபைகள் அவற்றை சரியாக முகாமைத்துவம் செய்கின்ற போது இந்த பிரச்சனை பெரிதாக வராது. ஆனால் கிராம மட்டத்தில் அல்லது உள்ளூராட்சி சபை மட்டத்தில் அவற்றுக்கான முயற்சிகள் சரியாக மேற்கொள்ளப்படுவதில்லை. அதனால் அவை ஒரு மிகவும் பாரிய பிரச்சனையாக ஒரு
ஒரு மலை போன்று குப்பை சேரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்று மாறி வருகின்றது. எனவே தான் உள்ளூராட்சி சபைகள் அரசாங்க அதிகாரிகள் முறையான திட்டங்களை முன்வைக்கப்பட வேண்டும். உண்மைக்கு நாங்கள் எங்களது நாட்டில் எல்லா வகையான வசதிகளும் இருக்கின்றன. உண்மையில் நாங்கள் கூடுதலான இந்த பசலை அல்லது நாங்கள் உரத்தை நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். உரத்தில் விவசாயிகள் நம்பியிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் நாட்டில் வருகின்ற பெரும்பாலான குப்பைகளில் கிராமப்புறங்களில் கூடுதலாக இயற்கை கழிவுகள், உக்கக்கூடிய கழிவுகள், அவற்றை நாங்கள் சேதன பசலை சிஸ்டத்துக்குள் நாங்கள் கொண்டு செல்லலாம் அல்லது முறைப்படுத்திய சிஸ்டத்துக்குள் நாங்கள் அதை கொண்டு செல்லலாம். அவ்வாறு செய்கின்ற போது அந்த உள்ளூராட்சி சபைக்கு அவை பிரயோசனமாக அல்லது வருமானத்தை தரக்கூடிய வழியாகவும் அமைகின்றது. அந்த உள்ளூராட்சி சபை உக்கக்கூடிய அந்த கழிவுகளை கொண்டு அவற்றின் மூலம் சேதன பசலைகளை அல்லது அவர்கள் அதே மூலம் பசலைகளை உருவாக்கி அல்லது உரத்தை உருவாக்கி அந்த பிரதேசத்தில் உள்ள குறிப்பாக வீடுகளில் பயிர்களை வளர்க்கக்கூடியவர்களுக்கு, அதே போன்று சிறிய சிறிய வீட்டுத் தோட்டங்களை வைத்திருப்பவர்களுக்கு அவற்றை மீண்டும் வழங்குவதன் மூலம் அவற்றுக்கான வருமானத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் வடபகுதியில் சில உள்ளூராட்சி சபைகள் அவற்றை வெற்றிகரமாக செய்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஜப்பான் போன்ற நாடுகளில் இவை மிகவும் சக்சஸான ஒரு சிஸ்டமாக காணப்படுகின்றது. அவை இந்த முறைப்படுத்தல் அரசாங்கம் என்ன வகையான திட்டங்களை காலத்துக்கு காலம் கொண்டு வந்தாலும் அரசு அதிகாரிகளும் உள்ளூராட்சி மன்றங்களும் பொதுமக்களும் இது தொடர்பான சரியான விழிப்புணர்வை கொண்டிருக்காத விடத்து இந்த திட்டங்கள் தோல்வி அடைந்து போகின்றன. மீண்டும் மீண்டும் புதிய திட்டங்கள் வருகின்றன. ஆனாலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த திட்டம் மக்கள் கூடுதலாக விழிப்புணர்வுக்குள் உட்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக நான் அதை பார்க்கின்றேன். அந்த வகையில் இது வெற்றி அளிக்க வேண்டும். இதற்காக அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், ஏனைய ஊடகங்கள் இவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது எனது எதிர்பார்க்கையாகவும் காணப்படுகின்றது. உங்களிடம் இந்த கேள்வி கேட்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என நான் நம்புகிறேன். ஆரம்பத்தில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த தேசிய வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டதன் பின்னதாக இது கிளீன் ஸ்ரீலங்கா சுத்தம் செய்கின்ற ஒரு செயற்பாடாக ஒரு சில மத்தியிலே பார்க்கப்பட்டது. அப்படித்தானே? சில நேரங்களில் இந்த பஸ் வண்டிகளில் அது அந்த தேவையற்ற சில பொருட்கள் அல்லது தேவையற்ற சில பகுதிகளை அகற்றுகின்ற பொழுது இது என்ன என்கின்ற ஒரு பார்வை பொதுவாக மக்களிடம் இருந்தது. கிளீன் ஸ்ரீலங்காவை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் மெயில் துறை சார்ந்து? உண்மையில் ஒரு நல்ல கேள்வி, இது ஒரு ஆழமான கேள்வி. உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட் என்பது நாங்கள் சாதாரணமாக நோக்குவது சுத்தப்படுத்துதல் என்பது. இந்த சுத்தப்படுத்துதல் என்பது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட் மிகவும் நீண்ட ஒரு ப்ரொஜெக்ட். என்ற நீண்ட காலமாக இலங்கையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக இனப்பிரச்சனை எங்கள் மனங்களில் ஒவ்வொரு இனங்களையும் பற்றிய பல்வேறு வகையான ஒவ்வொரு தப்பாபிப்பிராயங்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் இந்த போக்குவரத்து சார்ந்த அல்லது மக்களுக்கான அடிப்படை சார்ந்த பிரச்சனைகளில் எங்களுக்கிடையே பல்வேறு வகையான தப்பாபிப்பிராயங்கள், பல்வேறு வகையான டிஃப்ரென்சஸ் எங்களுக்கு இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் வாகனங்களில் அல்லது த்ரீ வீலர்களில் தேவையற்ற பாகங்கள் இணைக்கப்படுவதன் மூலம் குறிப்பாக விபத்துக்களுக்கான அடிப்படை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு போக்குவரத்து சயின்ஸ் அல்லது போக்குவரத்து குறியீடுகள் என்பது மிக முக்கியமானது உலக நாடுகளில். ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த இடங்களில் எதுவுமே பேசுவதில்லை. அந்த சிக்னலை அல்லது அந்த சைனை ஃபாலோ பண்ணித்தான் எங்களது வாழ்க்கை அமைகின்றது. அதில் எத்தனையோ பொதுமக்களுடைய வாழ்க்கை அல்லது எத்தனையோ பொதுமக்களுடைய உயிர்கள் அதில் காணப்படுகின்றன, அது தங்கி உள்ளன. அவை அந்த டிரைவர் என்பவர் அந்த பஸ் வண்டிக்கு மட்டுமல்ல டிரைவர், அத்தனை பேர்களுடைய உயிருக்கும் அவர் காவல் காக்கின்றார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அந்த அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பல்வேறு வகையான மனிதர்களுடைய மனங்களில் உள்ள பல வகையான தப்பாபிப்பிராயங்களை சுத்தப்படுத்துகின்றது, போக்குவரத்து தொடர்பான விடயங்களை சுத்தப்படுத்துகின்றது. நாட்டில் போதை வஸ்து மற்றும் ஏனைய விடயங்கள் காணப்படுகின்றன. போதை வஸ்து, களவு, அதே போன்று பல்வேறு வகையான சைல்ட் அபியூஸ், சிறுவர் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு உரிய மரியாதை தரப்படாதமை, இவ்வாறு பல வகையான பிரச்சனைகள் எங்கள் நாட்டில் பின்னி பிணைந்துள்ளன. அப்போ இந்த பின்னி பிணைந்துள்ள சகல பிரச்சனைகளுக்குமான ஒரு கிளீனாக அவற்றை தீர்க்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். அவ்வாறு அமைவது தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நீண்ட காலமாக ஒரு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. அதாவது பாட்டாளிகளின் அரசு என்று சொல்வார்கள். மார்க்சிசத்தில் பாட்டாளிகளின் அரசு, தொழிலாளர்களின் அரசு, வர்க்க பேதத்தில் இருந்த எதிர்பார்ப்பவர்களின் அரசாக இந்த அரசு பொதுமக்களிடையே காணப்படுகின்றது. ஆகவே இந்த அரசு இவ்வாறான புதிய திட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இவர்களுடைய திட்டங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இன்றும் இருக்கின்றது. அவை இந்த ஆதரவை கொண்டு இந்த ஆட்சி பலத்தின் ஊடாக நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருவதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற கன்செப்ட் வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லை, இந்த கன்செப்ட் மக்களுடைய மனங்களில் ஒரு புதிய எண்ணங்களை உருவாக்குவதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே இருந்ததை விட ஒரு கிளீனான ஒரு ஸ்ரீலங்கா, ஒரு தூய்மையான ஒரு ஸ்ரீலங்கா ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து
மக்களின் மனங்களிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக சரியாக பலவ பண்ணப்பட்டு அல்லது சரியாக பின்பற்றப்பட்டு இந்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரு நல்லதொரு வெற்றியையும் முயற்சியையும் தரும் என்று நான் நினைக்கின்றேன். இது போன்ற சிறந்த தூர இலக்கு கொண்ட செயற்பாடுகள் அல்லது கொள்கைகள் ஏனைய வளர்முக நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அது எந்த அளவுக்கு வெற்றி அளித்திருக்கிறது? உதாரணமாக நாங்கள் சிங்கப்பூரை குறிப்பிடலாம். சிங்கப்பூரின் பசுமை திட்டம் அல்லது சிங்கப்பூர் நாட்டில் உள்ள அவர்களுடைய நாட்டை அவர்கள் தூய்மையாக வைத்திருப்பது என்பது மிக முக்கியமான கன்செப்டாக அவர்கள் அதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதேபோன்று அண்மையில் பங்களாதேஷில் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இருந்தார்கள், ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் சீனா போன்ற நாடுகள் நான் சீனாவில் பல ஆண்டுகள் அங்கு இருந்தேன். சீனா போன்ற நாடுகளில் இந்த கிளீன் சீனா அல்லது சைனாவை சுத்தமாக வைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு கன்செப்ட். அவர்களுடைய நாடுகளில் நாங்கள் குப்பைகளையே காண முடியாது. அதற்கான சரியான திட்டங்கள் இருக்கின்றன. அந்த மக்களுடைய மனநிலை மிகவும் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அந்த தமது நாட்டை சுத்தமாக வைத்திருத்தல் என்பதில் அவர்கள் மிக சிறப்பாக வெற்றி அடைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கிளீன் ப்ரொஜெக்டின் மூலம் வருகின்ற காபேஜ் அல்லது குப்பைகளை அவர்கள் கட்டிட நிர்மாணத்துக்கான அடித்தளங்களுக்கு இதை பயன்படுத்துகின்றார்கள். அதாவது பலமுறை நான் சென்று பார்த்திருக்கிறேன். கட்டிட நிர்மாணங்களின் போது அவற்றுக்கான அடித்தளங்களில் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் அல்லது பிளாஸ்டிக் பொருட்களை அல்லது ஏனைய உக்க முடியாத குப்பைகளை அவர்கள் அவற்றுக்கு பயன்படுத்துகின்றார்கள். அவற்றை பயன்படுத்தி அந்த பில்டிங்களை அவர்கள் கட்டமைக்கின்றார்கள். இப்படி இப்போ சீனாவில் பல இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம். சீனா உலகத்தில் கழிவு இல்லாத நாடு. அடுத்ததே போன்று நாங்கள் பார்க்கலாம் இந்த ரீசைக்கிளிங் சிஸ்டம், அதாவது மறுசுழற்சி அல்லது மீள் சுழற்சி சிஸ்டம். அப்போ அது இலங்கையில் குறைவு என்று தான் நான் குறிப்பிடுகிறேன். ஏன்னா இந்த மீள் சுழற்சி சிஸ்டம் என்பது ஒரு பொருளை மீண்டும் பாவிப்பது. அப்போ சீனாவினுடைய பொருட்கள் எங்களுக்கு தெரியும். அவர்கள் மீண்டும் புதிய பொருட்களை, பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்குவார்கள் அல்லது ஏனையவற்றை உருவாக்குவார்கள். இதற்கான காரணம் என்னென்றால் அது வேறொரு வடிவத்தில் இருந்த பொருள் மீண்டும் ரீசைக்கிளின் மூலம் இன்னும் பொருளாக வருகின்றது. அதை அவர்கள் செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரீசைக்கிளிங் சிஸ்டத்தின் மூலம் அவர்கள் இப்போ நாங்கள் கழிவுப் பொருட்கள், உக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை விலங்குணவாக பயன்படுத்துகின்றார்கள். பயன்படுத்தல. அப்போ இப்படி பல விடயங்களை அவர்கள். அதே போன்று தான் நாங்கள் சிங்கப்பூரை பார்க்கலாம். சிங்கப்பூர் தூய்மையான ஒரு நாடு. சிங்கப்பூர் குறிப்பாக இந்த புகைப்பிடித்தல் அல்லது ஏனையவை இப்போ எங்கள் நாடுகளில் நாங்கள் பார்க்கலாம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கும் இந்த வெத்திலை சுவைத்து துப்புவது. பஸ் நிலையங்களில் வெத்திலை சுவைத்து துப்புவது அது கிராம மக்களிடையே கூடுதலாக காணப்படுகின்றது. அப்போ அவ்வாறான விடயங்கள் சிங்கப்பூரிலே தடை விதிக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றன. ஆகவே இதற்கான அடிப்படை வசதி, நான் பொதுமக்களை மட்டும் இதில் குறை கூற மாட்டேன். இப்போது எங்களிடம் ஒரு கையில் ஒரு குப்பை இருக்கின்றது அல்லது ஒரு பிஸ்கட் பக்கெட் இருக்கின்றது. அதை நாங்கள் எங்கே போடுவது என்கின்ற பிரச்சனை பொதுமக்கள் பக்கம் இருக்கின்றது. அதாவது பஸ்களில் பிரயாணம் செய்கின்ற மக்கள் அவர்கள் ஒரு பொருளை சாப்பிட்டார்கள், அவர்கள் அதை எங்கே போடுவது என்கின்ற ஒரு பிரச்சனை. பஸ்களில் கூடுதலாக குப்பை தொட்டி இல்லை. அவர்கள் ஜன்னலூடாகத்தான் வீசுவார்கள். அவர்கள் வீச முயற்சிக்கின்றார்கள். ஆகவே அங்கு ஜன்னலூடாக வீசுவது நாங்கள் இந்த நாட்டை விரும்புகின்ற அல்லது இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டை ஒரு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஒரு குடிமகன் என்ற அடிப்படையில் யாராவது பஸ்களில் வீசினால் எங்களுக்கு கோபம் வருகின்றது. இது சரியில்லை என்ற ஒரு எண்ணம் ஒன்று. ஆனால் பஸ்ஸின் உள்சைட்டில் இருப்பவர்களுக்கு அதை வீசுவதற்கான இடம் இல்லை. இப்போ சிலர், நான் நாகரிகமான சிலரை நான் பார்த்திருக்கின்றேன். நானும் அந்த பழக்கத்தை பின்பற்றுகிறேன். எனது பேக்குகளில் அல்லது பைகளில் அல்லது ஒரு ஒன்றதில் அவற்றை வைத்து அந்த டஸ்ட்பினை காணுகின்ற இடத்தில், அது குப்பை தொட்டியை காணுகின்ற இடத்தில் நான் போட்டுவிட்டு செல்லலாம். ஆனால் அதே மாதிரி நாங்கள் எல்லாரிடமும் எதிர்பார்க்க முடியாது. அதே மட்டுமல்ல, சில விடயங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மேலைத்தே நாடுகளில் அல்லது ஏனைய நாடுகளில் இதற்கு எப்படி சொல்யூஷன் வைத்திருக்காங்க. இப்போ அங்கு நாங்கள் பிரயாணம் செய்கின்ற ஒரு ஷார்ட் ட்ரிப், உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் பயணம் செய்கின்ற குறுந்தூர பஸ்களில், குறுந்தூர ட்ரெயின்களில் சாப்பிட முடியாது. அங்கு உணவுப் பொருட்கள் பாவிக்க முடியாது, சாப்பிட முடியாது, புகைப்பிடிக்க முடியாது. அப்படியான கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. அங்கு அந்த குப்பை வீசுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. எங்களது நாட்டில் உள்ள பஸ்களில் நாங்கள் எதுவும் சாப்பிடலாம், எதுவும் செய்யலாம் என்ற ஒரு நிலை காணப்படுவதனால் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஆன பிரச்சனைகளும் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த திட்டங்கள் வெற்றி அளிப்பதில் உள்ள பிரச்சனைகளும் இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை அவர்களுடைய உள்ளூராட்சி பிரதேசத்தை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தாலும் அந்த பிரதேசத்தினால் பயணம் செய்கின்ற வாகனங்களில் செல்பவர்கள் அங்கு குப்பைகளை போட்டுவிட்டால் அது அங்கு அவர்களுக்கு பிரச்சனையாக மாறுகின்றது. எனவே தான் இது எல்லோரும் சார்ந்து பொதுமக்கள், அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வெற்றி செய்வதன் மூலம்தான் எமது நாட்டையும் இந்த பிராந்தியத்தில் ஒரு தூய நாடாக மாற்றலாம். அது மட்டுமல்ல, இன்னொரு நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, ஒரு குட் நியூஸ். ஸ்ரீலங்கா இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு தூய்மையான நாடு. குறிப்பாக
வெளிநாட்டவர்களிடம் நீங்கள் அவர்களுடைய அனுபவத்தை கேட்டீர்களா, அல்லது அவர்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்களா, அல்லது அவர்களுடைய யூடியூப் தளங்களுக்கு நீங்கள் சென்றீர்களா, அவர்கள் சொல்வது ஸ்ரீலங்கா கிளீனான ஒரு நாடு. அதற்கு காரணம் உண்மையில் எங்களது சுற்றி வர கடல் பிரதேசங்கள் காணப்படுவது, இயற்கை காடுகள் இருப்பது, அதே போன்று நாங்கள் அவற்றை சரியான கிராமங்கள் இன்றும் சுத்தமான நிலையில் தான் காணப்படுகின்றது. கிரீன் வில்லேஜஸ் தான் இருக்கின்றது, அல்லது கிரீன். எங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதுவும் ஒரு பழக்க வழக்கங்கள், அதாவது உபசரிப்பு தன்மை. ஸ்ரீலங்கன்ஸ் இமோஷனலி கூடுதலாக உபசரிக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்வார்கள், அந்த தன்மையை கூடியவர்கள், அதுவும் அவர்களை கவர்கின்றது. ஆகவே கூடுதலாக ஏனைய நாடுகள் செல்வதை விட இப்போ மாலைதீவு போன்ற நாடுகள் டூரிஸ்டை வருந்தி அழைத்தாலும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு அவர்கள் வருவதற்கான காரணம் இந்த சுத்தமாக இருப்பது தான். ஆகவே இந்த சுத்தப்படுத்தலை நாங்கள் இன்னும் அழகாக செய்வதன் மூலம் இந்த உலகத்தில் எல்லோரும் விரும்பக்கூடிய அல்லது எல்லோரும் வருகை தரக்கூடிய ஒரு ஐலண்டாக அல்லது ஒரு தீவாக இது மாறும். நாங்கள் இன்றைய விஷயமாக 3 பகுதிகளாக நாங்கள் பார்க்கின்றோம். 3 முக்கிய விடயங்களில் நாங்கள் தொட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 சுத்தம், மற்றது பசுமை, அடுத்தது பாதுகாப்பு. இந்த 3 விடயங்களூடாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது மரநடுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதன் தொடர்பாக உங்களுடைய பார்வை எவ்வாறு அமைகிறது? உண்மையில் இந்த பசுமைப்படுத்தலுக்கு இந்த மரநடுகை முக்கியமாக இருக்கின்றது. நம்ம எளியாகவும் பேசினோம், அதாவது நாங்கள் சுத்தம் பேசினோம், இப்போது பசுமைப்படுத்தலுக்கு இந்த மரநடுகை இயற்கையாகவே உண்மையில் உலக நாடுகளில் காணப்படுகின்ற இயற்கை காடுகள். நாங்கள் மரம் என்பது தனிமம், நாங்கள் மெய்யில் கூப்பிடுவோம். மரம் என்பது தனிமம், மரத்தின் கூட்டு காடுகள் என்று நாங்கள் காடு என்று சொல்லுவோம். இந்த காடுகளில் என்ன வகையான மரங்கள், எத்தனை வகையான மரங்கள் காணப்படும். இப்போ இந்த காடு அழிப்பு உண்மையில் மனிதர்கள் அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்காகவும் அவருடைய சுய உணவு தேவை அல்லது ஏனைய வீடு கட்டுவது போன்ற தேவைகளுக்காக தான் அந்த காடழிப்பு கூடுதலாக இடம்பெறுது. குறிப்பாக நகரமயமாக்கம். இந்த நகரமயமாக்கம் உருவாக்குவதை நாங்கள் தடுக்கவும் முடியாது. அதாவது மனிதர்களின் பெருக்கம் அதிகரிக்கின்ற போது, ஆரம்ப காலத்தில் மனிதர்களின் தொகை அளவு குறைவாக இருந்தது, பின்ன காடுகளின் அளவு பெரிதாக இருந்தது அல்லது கூடுதலாக இருந்தது. இன்று மனிதர்களின் அளவு அதிகரிக்க எதிர்க்கணிய தொடர்பு, காடுகளின் அளவு குறைந்து கொண்டு போகின்றது. ஆகவே இந்த திட்டங்கள் உருவாக்குகின்ற போது இந்த காடுகள் அல்லது கிரீன் சிட்டிஸ் என்று சொல்வார்கள், அதாவது பசுமையான நகரங்களை உருவாக்குதல். அதாவது நகர அபிவிருத்தியின் போது அந்த நகரம் மரங்களை கொண்ட அல்லது மரங்களை கொண்ட ஒரு நகரமாக, அதாவது நாங்கள் எப்படி கட்டிடங்கள் நிர்மாணத்துக்கு இடம் அளிக்கின்றோமோ அதே போன்று மரங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் நாங்கள் அதை உருவாக்க வேண்டும். இது சாதாரணமாக நாங்கள் நகர திட்டங்களின் போது செய்கின்ற விடயம். அடுத்ததாகத்தான் இந்த காடு அழிப்புக்கு பதிலாக புதிய மரங்களை நடுதல். இலங்கையில் பல இடங்களில் இந்த திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது இலங்கையில் வெப்ப வலய பிரதேசங்களில் இந்த மரநடுகை காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் ஒரு திட்டத்தை முன்னர் நாங்கள் அறிந்திருந்தோம். மாத்தறை பிரதேசங்களில் வெப்பம் அதிகரித்த போது அங்கு மரங்களை நட்டார்கள், மரங்கள் கூடுதலாக நடப்பட்டன. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த சவுதி அரேபியா போன்ற பாலை நிலங்களில் மரங்கள், அவர்களுடைய வெப்பத்தை குறைப்பதற்கு மரங்கள் நட வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் உலகின் பல பாகங்களில் இருந்தும் பல்வேறு மரங்களை நட்டார்கள். அது பொருத்தமானதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் மறைந்த ஜனாதிபதி கௌரவ பிரேமதாஸ் அவர்களுடைய காலம் என்று நினைக்கிறேன். பிரேமதாஸ் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இலங்கையோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது இலங்கையிலிருந்து இந்த வேம்பு மரங்களை அவர்கள் அங்கு கொடுத்தார்கள் அல்லது வழங்கினார்கள். அங்கு வழங்கிய போது அந்த வேப்ப மரங்கள் அல்லது வேம்பு என்று குறிப்பிட்ட மரங்கள் அந்த பாலைவன பிரதேசத்துக்கு மிகவும் பொருத்தமானதாக இருந்தது. அவர்கள் அதை நட்டு அந்த பிரதேசத்தை பசுமையாக்கி இருக்கின்றார். அப்ப இவ்வாறு இலங்கையில் வெப்பத்தை தாங்கக்கூடிய மரங்கள் இருக்கின்றன. அதே போன்று அதாவது சூழலை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய, ஆக்சிஜனை நன்றாக வெளியிடக்கூடிய மரங்கள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த மரநடுகை என்பது இலங்கையில் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமானால் இந்த பசுமை அல்லது விடயத்தை கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல, இந்த மரநடுகை திட்டங்களை மேற்கொள்வதற்கான பல திட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் தேசிய மரநடுகை திட்டத்தின் மூலம் பாடசாலைகள் ஏனையவற்றில் நாங்கள் மரம் நடுகிறோம். வெளிநாடுகளில் இருக்கின்றது. வெளிநாட்டு அல்லது அதிதிகள் அல்லது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு அதிதிகள் வருகின்ற போது அவர்களது பெயரினால் மரங்களை நடுவார்கள். அவர்களது பெயர்களினால் மரங்களை நடுவார்கள். இலங்கையிலும் அது இருக்கின்றது. நீங்கள் பேராதனை ரோயல் பூங்கா அல்லது பேராதனை பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் பூங்காவுக்கு நீங்கள் சென்றீர்களானால் பிரிட்டிஷ்
மகாராணியார் இலங்கைக்கு வந்தபோது அல்லது சார்ல்ஸ் வந்தபோது நட்ட மரங்கள் இன்றும் இருக்கின்றன. அப்போ இது வெளிநாடுகளில் உள்ள அவர்கள் வருகை தந்ததற்கு அல்லது அவர்கள் விஜயம் செய்ததற்கான அடையாளமாக இருக்கின்றன. இலங்கையிலும் அரசியல்வாதிகள் ஒரு நிகழ்வுக்கு செல்கின்ற போது மரம் நடுகின்றார்கள் ஒரு பாடசாலைக்கு செல்ல. ஆனால் அந்த மரம் அந்த நிகழ்வுக்கு பிறகு பாதுகாக்கப்படுகின்றதா இல்லையா என்பதில் பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சில இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன் மரங்களுக்கு பெயர் சூட்டுதல். இப்போ கருணாவ, ஆதரைய அவ்வாறு பெயர் சூட்டுவார்கள். கமர்ஷியல் கிரெடிட் ரன் பொன்னான வாழ்க்கைக்காக மாலினி போன்சேகா அது போன்று அப்படி சூட்டுவார்கள். அதாவது அன்பு, கருணை, ஒரு நபருடைய பெயர் அல்லது ஒரு நிகழ்வின் பெயர் அவ்வாறு சூட்டி அதை பராமரிப்பார்கள். அதை பராமரிக்கின்ற முறைகளும் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த மரம் நடுகை கட்டாயமாக பாடசாலைகளில் மட்டுமல்ல இடங்களில் இது நடப்பட வேண்டும். ஆனால் இலங்கையில் குறிப்பாக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் அல்லது ஏனையவை அபிவிருத்திக்கான கட்டிடங்கள் காணப்படுகின்ற போது இவை சாத்தியமாகுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு கட்டடங்களும் தேவை, மரங்கள் நடுவது சாத்தியமாகுமா என்று. ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டது போல கிராமங்களில் எங்களுக்கு தேவையான மரங்களோடு சேர்த்து தான் அந்த கிராமங்கள் உருவாக்கப்பட வேண்டும். மட்டுமல்ல, வீடுகளில் மரங்களை உருவாக்குதல், வீடுகளில் உள்ள நிறங்களில் போதுமான அளவு மரங்களை உருவாக்குதல். பெரிய பெரிய மரங்களை உருவாக்க முடியாவிட்டாலும் சிறு சிறு மரங்களையாவது உருவாக்குவது என்பது உண்மையில் கண்காணிக்கப்பட வேண்டும். கண்காணிக்கப்பட்டு அவை உருவாக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக மாணவர்களிடையே இந்த பண்பு பழக்கப்பட வேண்டும். அதே போன்று பிரபல மாணவர்கள், இப்போ இந்தியாவில் பலர் இருக்கின்றார்கள் பிரபலமான மரநடுகை செய்பவர்கள். அப்துல் கலாமுடைய வழிவந்த டாக்டர் விவேக்காக இருக்கலாம், விவேக்கினுடைய வழி தொட்டு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட வருகின்றவர்களாக இருக்கலாம். அவ்வாறு பலர் இருக்கின்றார்கள். பிரபலமானவர்கள் மரநடுகையின் ஊடாக அவர்கள் அதை செய்கின்றார்கள். அவை ஊக்குவிக்கப்படும். ஏன்னா மரங்கள் என்பது மரங்கள் சுவாசிப்பதற்கோ பசுமை மட்டுமல்ல, அதனை சுற்றி ஒரு உயிரின சூழல் இருக்கின்றது. இப்போ சாதாரணமாக சொல்லுவார்கள், நீங்கள் பறவைகளை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் கூடுகளை கட்ட வேண்டாம், நீங்கள் மரங்களை நட்டு விடுங்கள். அப்போ மரங்களை சுற்றி எத்தனையோ வகையான உயிரினங்கள் வாழுகின்றன. அப்போ மரம் இயற்கை சூழலின் அடிப்படை. ஆரம்பகால எமது கல்வி முறை, அது மட்டுமல்ல எமது நாடு ஒரு பௌத்த நாடு. பௌத்தத்தை உருவாக்கிய புத்த பகவான் அவர்கள் கூட ஒரு மர நிழலில் இருந்துதான் அவருடைய ஞானம் பெற்றது. ஆகவே இந்த மரத்தோடு இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு சாதகமான விடயம். ஏனென்றால் அரச மரம் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றது இலங்கையில், அவற்றை பாதுகாக்கின்றார்கள். ஆகவே இந்த மரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கலாச்சாரம் இலங்கையில் இயற்கையிலே இருக்கின்றது. மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடையாளம். அது மட்டுமல்ல, பிரதேசங்களும் மரங்கள் சம்பந்தமான விடயங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு வடக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடக்கு மாகாணம் பனைமர அடையாளத்தால் கூடப்படுகிறது. இப்படியான கலாச்சாரம் இயற்கையிலே இருப்பதனால் இந்த மரநடுகை திட்டங்களையும் ஊக்குவித்து இந்த பசுமை முயற்சியை நாங்கள் பாதுகாக்க முடியும். நிச்சயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா விசேட தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்ற நேத்ராவின் சிறப்பு கலந்துரையாடல் பகுதியிலே வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடுவோம். කණ්ඩායම් 6යි දින 8යි තරඟ 11යි සත්කාරකත්වය දරන්න ශ්‍රී ලංකාව සූදානම්. මේ ලෝකයේ ප්‍රථම බ්ලයින්ඩ් කාන්තා T20 ලෝක කුසලානය නොවැම්බර් 15 වෙනිදා සිට 23 වෙනිදා දක්වා ක්‍රීඩාවේ ප්‍රමුඛයා channel I වෙතින්ම විතරයි. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இடம்பெறுகின்ற நேத்ராவினுடைய சிறப்பு கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் மெய்யியல் துறையினுடைய விரிவுரையாளர் கலாநிதி முஃபிசால் அபுபக்கர் அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது டாக்டர், கல்வித்துறை சார்ந்தவர்களுடைய வகைப்பாக்கம் இத்தகையதாக இருக்கிறது. விஷயமாக இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இது தொடர்பான இத்தகைய ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இந்த பல்கலைக்கழகம் போன்ற இந்த கல்வித்துறை சார்ந்தவர்களுடைய வகைப்பாகம் இத்தகையதாக அமைகிறது. உண்மையில் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் பல்கலைக்கழகங்கள் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஒரு நாட்டின் அபிவிருத்தியில், அவற்றை பாதுகாப்பதில் அவர்கள் இளம் சமுதாயம் அங்கு உருவாக்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் அவை போதுமான அளவு வெற்றி அளித்துள்ளதா
என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயமாகும். ஏனென்று சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்களை இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அல்லது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதற்கு இன்னும் அதிகமாக நாங்கள் பயன்படுத்தி இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக புவியியல் சார்ந்த செயற்பாடுகள், அதே போன்று ஏனைய சங்கங்களை உருவாக்குதல், இவை தேசிய மட்டத்திலான பிரபலமான சங்கங்கள் உருவாக்கப்படவில்லை. என்ற பல்கலைக்கழக இளைஞர்கள் மட்டத்திலான புவி பாதுகாப்பு அல்லது நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கங்கள் தேசிய மட்டத்தில் அவை பிரபலமாக வரவில்லை. பல்கலைக்கழக மட்டத்தில் பல விடயங்களை அவர்கள் செய்கின்றார்கள். ஆனாலும் தேசிய மட்டத்திலான இளைஞர்களை அடிப்படையாக கொண்ட அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் மத்திய சுற்றாடல் சபை அல்லது ஏனைய அரச நிறுவனங்கள் அவ்வாறு செய்கின்றதோடு மட்டுமே அவை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக வளங்கள் காணப்படுகின்றன. பல்கலைக்கழக சூழல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு சுதந்திரமான அவர்களுடைய ஆய்வுகளை, அவர்களுடைய கற்றலை, அவர்களுடைய செயற்பாடுகளை, இணைப்பாட விதான செயற்பாடுகளை, கற்றல் செயற்பாடுகள், இணைப்பாட விதான செயற்பாடுகள் செய்யக்கூடியதற்கான வளங்களை கொண்டு காணப்படுகின்றன. குறிப்பாக புவியியல் துறை சார்ந்த மாணவர்கள் இதில் கூடுதலான ஈடுபாடுகளை காட்டுகின்றனர். ஆனாலும் புவியியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு மட்டுமல்ல இந்த இலங்கையும் உலகமும் அவை அவர்களுடைய பகுதியை மட்டும் அவர்கள் செய்கின்றார்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஏனைய துறை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்களை ஒருங்கிணைந்த, அதாவது ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஏனைய பல்கலைக்கழகம், இலங்கையில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களையும் இணைத்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும். அவை உண்மையாக முன்வைக்கப்பட வேண்டும். அப்போ இவ்வாறான தேசிய மட்டத்திலான நிகழ்வுகள், பல்கலைக்கழக மட்டத்திலான நிகழ்வுகள், பல்கலைக்கழக மட்டத்திலான போட்டிகள் இவ்வாறு இடம்பெறுகின்ற போது அவை கூடுதலாக விழிப்புணர்வை கொண்டு வரும். அப்போ பல்கலைக்கழகம் என்பது உண்மையில் இந்த தேசிய மட்டத்திலான விடயங்களுக்கு பங்களிப்பு செய்கின்ற முக்கியமான பங்கை செய்ய முடியும். அந்த வகையில் பல்கலைக்கழகங்களில் நான் அறிந்த வரையில் பல்கலைக்கழகங்களில் கூடுதலாக இந்த அதாவது காலநிலை அல்லது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சம்பந்தமான கற்கை நெறிகள் படிப்பிக்கப்படுகின்றன அல்லது கற்பிக்கப்படுகின்றன. கற்கன்றிகள், அதாவது இளங்கலை மாணியாகவும் இருந்தால் சிலதான், முதுகலை மாணியாகவும் இவ்வாறான சர்டிஃபிகேட் கோர்சஸ்கள் செய்யப்படுகின்றன. அதே போல் டிகிரி கோர்சஸ்களும் செய்யப்படுகின்றன. ஆனாலும் இவை எந்த அளவு செயற்பாட்டு வடிவத்துக்கு வருகின்றன என்பது கேள்வியாக இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு ஆய்வுகளை செய்கின்றார். அதாவது நீர் சம்பந்தமான ஆய்வு, பசுமை தொடர்பான ஆய்வுகள், கடல் மாசுபடுதல் தொடர்பான ஆய்வுகள் என பல விடயங்களை அவர்கள் செய்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை ஆய்வுக்கான ஒரு பெரிய ஒரு களம். அது நாங்கள் எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். இந்த ஆய்வுக்கான களங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இவற்றை பயன்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஆய்வுகளோடு இணைந்த சமூகம் சார் செயற்பாடுகள், சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்று நாங்கள் அதை குறிப்பிடுகிறோம், அந்த செயற்பாடுகளை இன்னும் ஊக்குவிக்க முடியும். ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம் பல விடயங்களில் மாணவர்கள் பிழையாக வழி நடத்தப்படுகின்றார்கள். உதாரணமாக இந்த ட்ரக்ஸ் பாவனை, அதே போன்று ஏனைய, அதே போல் இந்த பாலியல் சார்ந்த நடவடிக்கைகளில் மாணவர்களை அல்லது இளைஞர்களை தூண்டுவதற்கான முயற்சிகள், இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இந்த இளைஞர்களுடைய மனநிலை, அவர்களுக்கான பொழுதுபோக்கின்மை அல்லது அவர்களுக்கான உள திருப்தியான விடயங்கள் இல்லாதிருத்தல், அதே போன்று கெட்ட சூழல். அப்போ இவ்வாறான இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்களில் அவர்களை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதோடு அவர்களுடைய அந்த பவரை அல்லது அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை, அவர்களுடைய அந்த திடமான அந்த மனநிலையையும் அந்த திடமான அந்த உடல் தன்மையையும் நாங்கள் ஒரு நல்ல விடயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவேதான் பல்கலைக்கழகங்களில் இந்த திட்டங்கள் தொடர்பான கூடிய கரிசனை எடுக்கப்பட வேண்டும். அவை இன்னும் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும் என்ற பாடசாலை மட்டங்களில் இவை ஓரளவு இடம்பெறுகின்றன. என்ற சித்திர போட்டியாவது இடம்பெறுகிறது. பாடசாலை மட்டங்களில் இடம்பெறுகின்றன சித்திர போட்டிகள் அல்லது ஏனைய மரநடுகை திட்டங்கள், வீடுகளில் மரங்களை வளர்த்து பிள்ளைகள் பாடசாலைக்கு கொண்டு செல்வது, மரங்களின் வளர்ச்சியை வீடுகளிலிருந்து பார்த்து அவற்றை பதிவு செய்வது என்பன முன்பள்ளிகளில் இவை இடம்பெறுகின்றன. ஆனால் பல்கலைக்கழக மட்டத்தில் ஒரு துறை சார்ந்த விடயமாக மட்டும் இது மாறிவிட்டது. அதாவது புவியியல் துறை சார்ந்த மாணவர்கள் அல்லது விஞ்ஞானத்துறை சார்ந்த மாணவர்களில் பொட்னியோட அல்லது தாவரவியல் சார்ந்த மாணவர்கள் கற்கின்ற ஒரு விடயமாக மாறிவிட்டது. குறிப்பாக நான் சார்ந்த பேரானை பல்கலைக்கழகத்தில் கந்தானை கன்வர்சேஷன் சொசைட்டி, கந்தானை பரிபாலன சங்கம் என்பது இருக்கிறார்கள். அவர்கள் பல இடங்களுக்கு செல்கின்றார்கள், மலைகளுக்கு செல்கின்றார்கள். அவர்கள் இந்த பிளாஸ்டிக் பைகளை சுத்தப்படுத்துதல் என்கின்ற விடயங்களை அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்று இது தொடர்பான பல உயிரினங்கள் தொடர்பான விளக்கங்களை பொதுமக்களுக்கு வழங்குகின்றார்கள். அப்போ இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறும். ஆனால் போதிய அளவு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இது இடம்பெறுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது தேசியமயப்படுத்தப்படவில்லை, ஒருமித்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதே எனது கருத்தாக அமைகின்றது. டாக்டர், ஒரு தனிப்பட்ட கேள்வி பொது இடத்திலே கேட்கிறேன். பேராதனை பல்கலைக்கழக அந்த சுற்றுச்சூழல் உங்களை எப்படி ஆத்துவாசப்படுத்துகிறது?
பேராதனை பல்கலைக்கழகம் என்பது எங்களுக்கு கற்பிக்கின்ற பேராசிரியர் குறிப்பிடுவார்கள், நாங்கள் எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பல்கலைக்கழக எல்லைக்குள் அல்லது அந்த குறிப்பிட்ட கலஹா ஜங்ஷன்லேருந்து உள்ளுக்குள் செல்கின்ற போது அந்த மனநிலை டோட்டலி எங்களிடமிருந்து மாறுகின்றது. அதாவது முற்றாக நாங்கள் ஒரு புதிய ஒரு சூழலுக்குள் செல்லுகின்ற ஒரு மனநிலையை அது கொண்டு வருகின்றது. என்ன காரணம் அதனுடைய சுற்றுச்சூழல், அந்த பல்கலைக்கழகம் பராமரிப்பது. நான் நினைக்கின்றேன் பல்கலைக்கழக கல்விக்கு செலவழிக்கின்ற அதே அளவோ அல்லது அதை விட சற்று குறைவான அளவோ அந்த சுற்றுச்சூழலை பராமரிப்பதற்கு செலவு செய்கின்றார்கள். அண்மை காலங்களில் உள்ள பல விமர்சனங்கள் வந்தன. அவற்றில் உள்ள தரைகளை பராமரிப்பது அல்லது லேண்ட்ஸ்கேப்பிங் அதே போன்ற கார்டனிங் இதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவழிக்கப்படுகின்றது. ஆகவே இது தேவையா என்கின்ற விமர்சனங்களும் உருவாக்கப்பட்டன. ஆனால் உண்மையில் அந்த பல்கலைக்கழகம் தெற்காசியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் மிக பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம். அது ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு நிகராக கட்டப்பட்ட பல்கலைக்கழகம். எல்லா இனங்களையும் சேர்ந்து வாழக்கூடிய அதனுடைய யாப்புகள் அதனுடைய உள்வரைப்புகள் எல்லாமே எல்லா இனங்களும் சேர்ந்து எல்லா கற்கையினர்களும் கற்கக்கூடிய ஒரு மொடலாக ஒரு இலங்கையிலும் மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக முன்மாதிரியான ஒரு பல்கலைக்கழகமாக கட்டப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். அதில் காரணம் மிகவும் முக்கியமானது என்னென்னு சொன்னால் அதனுடைய சுற்றுச்சூழல், அதனுடைய சூழல், அதனுடைய பல்வகையான மரங்கள், உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் தொடர்பான பல ஆய்வுகள் இடம்பெற்றுகின்றன. அவை அந்த செல்வாக்கு மாணவர்களுடைய மனநிலையில் மிகவும் செல்வாக்கை செலுத்தும், தாக்கத்தை செலுத்தும். அதான் நான் முதலும் குறிப்பிட்டேன், பசுமை என்பது வெளிச்சூழலுக்கு மட்டுமல்ல, பசுமை என்பது எமது உள்சூழலுக்கு மனங்களிலும் அது மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய பியூட்டி என்று சொல்வார்கள். பேராதனுடைய பியூட்டி அதனுடைய பியூட்டி தான், அதனுடைய அழகான சூழல் தான். சரி டாக்டர், இப்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது கைத்தொழில் புரட்சி ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னதாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் அதிகமாக பேச ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? உண்மை. அப்படியாக இருந்தால் இதன் வழித்தொட்டு வளர்ச்சியடைந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி நாங்கள் பசுமையான இலங்கையை நாங்கள் கட்டியெழுப்பலாம்? உண்மையில் தொழில்நுட்பத்தின் வெளிப்பாடு அல்லது மனித நாகரிகத்தின் அல்லது மனிதனுடைய இந்த நிர்மாணங்களின் அல்லது மனிதனுடைய தொழிற்சாலை உற்பத்தி, நீங்கள் சொல்லுவது போன்ற கைத்தொழில் புரட்சி அல்லது கைத்தொழில் துறைகளின், கைத்தொழில் நிறுவனங்களின், கைத்தொழில் அமைப்புகளின், தொழிற்சாலைகளின் வளர்ச்சி தான் கூடுதலாக இந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியது என்று குறிப்பிடுவார்கள். தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் உற்பத்திகள், அதே போன்று புகை, காடழிப்பு போன்ற பல விடயங்கள், அது நிலச்சூழல், நீர்ச்சூழல், ஆகாயம் அல்லது காற்று போன்ற பல விடயங்களை அவர்கள் அது மாசுபடுத்தியது. அவை இந்த மாசுபடுத்தலின் ஊடாக இன்றைய நவீன உலகம் இந்த கிரீன் சிஸ்டத்தின் ஊடாக இந்த தொழிற்சாலைகளில் அல்லது தொழிற்சாலைகளின் உற்பத்திகளில் அவர்கள் சூழலுக்கு எந்த அளவு தாக்கத்தை அல்லது மாசுபடுத்துகின்றார்கள் என்பதற்கான குறியீடுகள், அளவுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். குறித்த அளவு தாக்கம் அல்லது குறித்த அளவு தாக்கத்துக்கு மேல் அவர்கள் தாக்கம் செலுத்தினால் அவற்றுக்கான லைசன்கள் வழங்கப்படுவது தடுக்கப்படுகின்றது சர்வதேச மட்டத்தில். ஆனால் இலங்கையில் அவ்வாறான துறைகளில் இப்போது நாங்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொழிற்சாலை ஒன்று அமைப்பதாயின் நாங்கள் அனுமதி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த நடைமுறைகளில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் நாங்கள் தொழிற்சாலைகளை அல்லது கைத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதன் ஊடாக நாங்கள் உற்பத்திக்கு அல்லது எங்களது நுகர்வுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே கவனத்தில் கொள்கின்றோமே தவிர அவற்றுக்காக நாங்கள் இழக்கின்ற நாங்கள் எங்களுடைய சூழலின் அல்லது எங்களுடைய பசுமையின் அல்லது எங்களுடைய பாதுகாப்பின் அந்த அளவை நாங்கள் பெரிதுபடுத்துவதில்லை என்கின்ற ஒரு நிலைமை இலங்கையில் காணப்படுகின்றது. எனவே தான் இந்த அபிவிருத்தியின் ஊடாக அல்லது இந்த டெக்னாலஜியின் ஊடாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஏரியல் அல்லது வான்பரப்பில் இருந்து இந்த காட்சிகளை நாங்கள் காட்சிப்படுத்துவது, காடுகளை பராமரிப்பது, அதாவது நாங்கள் விமானங்களின் ஊடாக அல்லது ஏனையவற்றினூடாக காடுகளை பராமரிப்பது அல்லது காடுகளை பாதுகாப்பதற்கான புதிய சிஸ்டங்கள் வருகின்றன. அதே போன்று விலங்குகளை பாதுகாப்பதற்கான சிஸ்டங்கள் அதற்றினூடாக நாங்கள் பாதுகாக்க முடியும். அதே போன்று இந்த எலக்ட்ரானிக் வாகனங்களில், குறிப்பாக இந்த மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை, புகை இல்லாத வாகனங்கள், குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் இதில் முன்னணியில் இருக்கின்றன. அவர்களுடைய வாகனங்கள் இலங்கையிலும் தற்போது இறக்குமதி செய்கிறார்கள். அதாவது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்களை, குறிப்பாக பெட்ரோல் இல்லாத அல்லது டீசல் இல்லாத வாகனங்களை அவர்கள் வெளியேற்றாது, புகைகளை வெளியேற்றாது. என்றால் எங்கள் நாடுகளில் புகை வெளியேறுவது ஒரு பெரிய பிரச்சனை. எமிஷன் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் எடுத்தாலும் அது கட்டுப்படுத்த முடியாது. வளி மாசடைதலை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணத்தில் ஒன்று எங்கள் நாட்டின் அளவை அல்லது பாதைகளின் அளவை விட வாகனங்கள் அதிகம் என்று குறிப்பிடுகிறார்கள்.
அதாவது தனி மனிதர்களுக்கான வாகனங்கள் அதிகம். அவற்றை நாங்கள் குறைப்பதற்கு உண்மையில் பொது போக்குவரத்து இந்த அரசாங்கம் அவற்றை மேற்கொள்கின்றார். பொது போக்குவரத்துக்கான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸஸ், அடுத்தது ட்ரெயின்ஸ், அதாவது ஏனைய வசதிகள் அதிகரிக்குமாக இருந்தால் அவற்றை குறைக்கலாம். குறிப்பாக இலங்கையில் உண்மையில் நாங்கள் இந்த நீர் போக்குவரத்து வழிமுறைகள் குறைவு. ஏனைய நாடுகளில், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில், இந்தியாவில், சீனாவில் இந்த நீர் போக்குவரத்து அவர்களுக்கு மிக முக்கியமான போக்குவரத்து முறையாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் கடல் வழி போக்குவரத்தின் ஊடாக அவற்றை மேற்கொள்ள முடியும். இலங்கையில் கடல் வழி வளையத்தை நாங்கள் சுற்றி வள கடல் போக்குவரத்தினூடாக, அப்போ கடல் வழி போக்குவரத்தினூடாக அந்த சேவையை நாங்கள் செய்ய முடியும். அதே போன்று நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் உற்பத்தியின் போது குறிப்பாக இந்த சூரிய மின்கலங்களை பயன்படுத்துவது, அதை நாங்கள் செய்யலாம். காற்றாலைகளினூடாக இந்த மின் உற்பத்திகளை நாங்கள் மேற்கொள்வது. ஏற்கனவே இலங்கையில் நீர் மின்சாரம் இருப்பதனால் இந்த மாசுபடுத்தலின் அளவு குறைவாக காணப்படுகின்றது. நிலக்கரியின் அளவை நாங்கள் இன்னும் அதிகமாக செய்வோமாக இருந்தால் இன்னும் அது கூடுதலான மாசுபடுத்தலை கொண்டு வரும். ஆகவே இலங்கை இயல்பிலேயே இந்த மாசுபடுத்தலிலிருந்து சற்று தூரமாக இருக்கின்ற ஒரு நாடாகத்தான் இயற்கையாகவே அது இருக்கின்றது. ஆனாலும் புதிய விடயங்களின் வருகை அல்லது புதிய எங்களது சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாத முறை, முகாமைத்துவம் இல்லாத ஒரு நிலைமையால் தான் நாங்கள் இப்போ ஒரு சிக்கலான நிலைமையில் மாட்டியிருக்கின்றோம். ஆனால் இலங்கையில் அந்த முகாமைத்துவம் அரசுகளால் சரி அல்லது உள்ளூராட்சி சபைகள் அல்லது ஏனைய பொதுமக்களால் சரியாக செய்யப்படுமானால் இலங்கையில் காணப்படுகின்ற இந்த முறைமை இயற்கை அல்லது எக்கோ ஃப்ரெண்ட்லி தான், இயற்கையோடு சேர்ந்த ஒரு முறையாகத்தான் இது காணப்படுகிறது. என்றால் கிராமங்களில் இன்றும் அவற்றை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கிராமங்களுக்கு நீங்கள் செல்வதன் மூலம் அங்கே இயற்கையான முறைகள் தான். இப்போ நீங்கள் கட்டடம் நிர்மாணங்கள், நீங்கள் கிராமங்களுக்கு செல்லுங்கள், அங்கு அந்த வீதி சுவர்கள் அல்லது சுற்றி வர மதில்களை கட்ட மாட்டார்கள், மரங்களால் தான் அதை செய்திருப்பார்கள். பல கிராமங்களுக்கு நீங்கள் செல்கின்ற போது மரங்களால் தான் அவை இயற்கையோடு இணைந்து இயற்கை வேலி தான் இன்றும் காணப்படுகின்றது. இயற்கையான முறைகள், அதே போன்று குளங்களில் இதுகளில் அவர்கள் இயற்கையாகவே சில அணைக்கட்டுகளை அவர்கள் கட்டியிருக்கின்றனர். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குறைந்த விடயமாகத்தான் கிராமங்களில் காணப்படுது. ஆனால் நகரப்பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களால் அவர்களுடைய கட்டட நிர்மாணம், ஏனையவை பில்டிங் மிகவும் நெருக்கமானதும் அவர்கள் பராமரிப்பு முறைகள் குறைவாக மோசமாக காணப்படுகின்றன. ஆனால் இலங்கையில் இந்த விடயம் காணப்படுவது என்பதோடு இந்த தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் நான் குறிப்பிட்டது போன்று வாகனங்களில், அதே போன்று உற்பத்தி முறைகளில், அதே போன்று மக்களுடைய பாவனைகளில் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலம், காற்றாலைகளை மூலமாக மின்சாரத்தை பெற்றுக்கொள்வது போன்றவற்றை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் இதனை எங்களால் முகாமைத்துவம் செய்ய முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். விசேடமாக சர்வதேச ரீதியாக சூழல் பாதுகாப்பு அல்லது காலநிலை தொடர்பான இந்த மாற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஊட்டுகின்ற மாபெரும் இந்த மாநாட்டினை அடியொட்டி இலங்கையிலும் இது தொடர்பான முன்னெடுப்புகள் இடம்பெறுவது வழமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பசுமை தொடர்பாக இலங்கையில் எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதான் இலங்கையில் நான் முன்பு குறிப்பிட்டது போன்றோ பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் அதாவது இளைஞர்களை முன்வைத்து அல்லது பிவிதிரு ஸ்ரீலங்கா திட்டம் போன்றவை, அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் காலத்துக்கு காலம் முன்வைக்கப்பட்டுகின்ற திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது சர்வதேச ரீதியாகவும் எங்களை ஒரு இணைப்புக்கு கொண்டு வருகின்ற திட்டங்களாக காணப்படுகின்றன. ஆனாலும் தேசிய மட்டத்திலான இந்த திட்டங்களின் வெற்றி தான் எங்களுக்கு சர்வதேச மட்டத்திலான புகழையும் சர்வதேச மட்டத்திலான எங்களுக்கான அந்த இடத்தையும் எங்களுக்கு தருகின்றன. தேசிய மட்டத்தில் நாங்கள் முயற்சி செய்கின்ற போது, அது தேசிய மட்டத்திலான அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சேர்ந்து ஒருமித்த ஒரு பொது திட்டத்தை நாங்கள் இங்கு வெற்றி அளிக்கின்ற போதுதான் சர்வதேச ரீதியாக எங்களுக்கான அந்த சான்றிதழ்கள் அல்லது சர்வதேச ரீதியான எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எனவேதான் நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சிஸ்டம் கூட எங்களது நாட்டில், உதாரணத்துக்கு நாங்கள் மலேரியா அல்லது டெங்கு அல்லது ஏனைய நோய்களிலிருந்து நாங்கள் விடுபட்ட ஒரு நாடாக மாறுவதற்கான முயற்சிகள் எங்களது நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய மாற்றங்களை கொண்டு வந்தன, அல்லது அவற்றுக்கான சர்வதேச ரீதியான சுகாதார அங்கீகாரத்தை கொண்டு வந்தது. அதே போன்றுதான் இவ்வகையான திட்டங்கள் காலத்துக்கு காலம் பல்வேறு திட்டங்கள் இருந்தன. இந்த திட்டங்கள் எங்களுக்கு வெற்றி அளித்து அதன் மூலம் எங்களது நாடு நல்ல பலனை அடைகின்ற போது இவை சர்வதேசத்துக்கான உதாரணங்களாகவும் சர்வதேசத்துக்கான முன்னுதாரணங்களாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் யுத்தத்தை நாங்கள் முடித்த போது, இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு வந்த போது பல நாடுகளுக்கான உதாரணமாக இலங்கை பார்க்கப்பட்டது. இலங்கையில் சர்வதேச சமாதான படையில் இலங்கைக்கான பாதுகாப்பு வீரர்கள் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது, அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைத்தது, அவ்வாறான விடயங்கள் கிடைத்தது போன்றோ நோய் எதிர்ப்பு, அதே போன்று யுத்தம் அல்லது பிரச்சனைகளுக்கான தீர்வை போன்றோ இந்த இயற்கையோடு போராடுவது அல்லது இயற்கையை பாதுகாப்பதற்கான போராடுவதற்கான திட்டம் இலங்கையில் நீண்ட காலமாக பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டங்களில் அவை வெற்றியளித்து அவை சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு
வழங்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளும் ஒத்துழைப்புகளும் பல்வேறு மட்டங்களில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பல்வேறு மட்டங்களிலிருந்து அது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பையும் அதுதான் உண்மையான நிலைமை. இந்த காலநிலை மாற்றத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய எதிர்காலம் எப்படியாக அமையக்கூடியதாக இருக்கிறது? காலநிலை மாற்றம் உண்மையில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக சமயங்கள் அல்லது ஏனைய இடங்களில் மனிதனுக்கான சாபம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது சமயங்களில். அதாவது மனிதர்கள் பாவம் செய்தால், மனிதர்கள் கெட்ட விஷயங்கள் செய்தால் இயற்கை அழிவை கொண்டு வரும் என்கின்ற ஒரு மனநிலை சமயங்களில் இது காணப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் இவற்றுக்கான முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்கள், முன்னெச்சரிக்கை, உதாரணத்துக்கு எங்களுக்கு பூகம்பம் வருகின்ற போது எங்களுக்கான அதற்கான முன்னெச்சரிக்கைகள் அவை வழங்கப்படும். அப்போ முன்னெச்சரிக்கை அறிக்கைகள் அல்லது முன்னெச்சரிக்கை தொடர்பான இப்போ சுனாமி முன்னெச்சரிக்கை அலார்ம்ஸ் அல்லது சயின்ஸ், அப்போ இவை அவ்வாறு வருகின்ற போது நாங்கள் அவற்றிலிருந்து தப்பி பிழைக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலை மனிதனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வந்தது. அவை இயற்கை தொடர்பான அனர்த்தங்களில் இருந்து மனிதன் தப்பி பிழைப்பதற்கான ஒரு வழிமுறையை கண்டுபிடித்து விட்டான். தப்பி விழுது. அவை இந்த இயற்கை அனர்த்தம் எங்களை இயற்கைக்கு எதிராக அல்லது நாங்கள் ஏனைய விடயங்கள் செய்கின்ற போது நாங்கள் அழிக்கப்படுவோம் என்கின்ற மனநிலை எங்களிடம் குறைந்திருக்கின்றது. அதுவும் ஒரு காரணம். நாங்கள் இந்த இயற்கையோடு முரண்படுவதற்கான காரணமாக இருக்கின்றது. அது எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் மனிதனை பாதுகாப்பதற்கு தான் அந்த முறை இருக்கின்றது. இயற்கை அதாவது நாங்கள் இயற்கைக்கு எதிராக ஒரு நடைமுறையை செய்கின்ற போதோ இயற்கை அது ஒரு ரியாக்ட் பண்ணும். அது அதிர செயற்பாடு ஒன்று எங்களுக்கு எதிராக இருக்கும். அந்த அதிர செயற்பாட்டை அது ஆரம்பிக்கின்ற போதும் நாங்கள் அதை கண்டுபிடிப்பதற்கான முறையை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அதிலிருந்து நாங்கள் தப்புவது எப்படின்னு சொல்லி. அப்போ இதுவும் சாதாரணமாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கான முயற்சிகளும் அது கட்டாயம் தேவை. ஆனால் மனிதன் மீண்டும் மீண்டும் இயற்கைக்கு எதிராக செய்வதற்கான ஒரு தூண்டுதலை அது வழங்குகின்றது. ஆனாலும் உண்மையாக மனித வாழ்வு என்பது இயற்கையோடு ஒன்றித்ததாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நவீன வசதிகள் ஏனைய எல்லாம் இருந்தாலும் மனிதனுடைய ஒன்றித்த வாழ்வு, அவனுடைய நிம்மதியான வாழ்வு இயற்கையோடு ஒன்றித்து இருக்கின்றது. ஆகவே அவன் இயற்கைக்கு எதிராக செய்கின்ற போது அதனுடைய ரியாக்ட் அல்லது அதனுடைய மறு செயற்பாடு எங்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக அந்த அனர்த்தங்கள், குறிப்பாக நாங்கள் சொல்கின்ற மழை, வெள்ளம், அதே போன்று அதிகூடிய மழை, வெள்ளம், அதே போன்று கடல் கொந்தளிப்புகள், குறிப்பாக நாங்கள் சுனாமி அல்லது ஏனைய பூகம்பாவ காற்று, சூறாவளி, பூமி அதிர்ச்சி போன்ற பல விடயங்கள் எங்களுக்கு பாரிய விடயங்களாக காணப்படுகின்றன. ஆனாலும் சிறிய சிறிய விளைவுகள் எங்களை அறியாமலே நாங்கள் அவற்றில் நாங்கள் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது சாதாரணமாக எங்களுக்கு அதிகூடிய மழை வருகின்ற போதோ எங்களுடைய வீடுகள் அல்லது எங்களுடைய பொருட்கள் சேதமாவது, சரியான முறையான பாதுகாப்பின்றி நாங்கள் கட்டடங்கள் கட்டுவதனால், அதே போன்று கட்டடங்கள் அழிவது, குறிப்பிட்ட பிரதேசங்களில் ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் நிறைய பேரை அது கொல்லலாம் அல்லது நிறைய பேரை பாதிக்கப்பட வைக்கலாம். ஆனால் சிறிய சிறிய அனர்த்தங்கள் எங்களது முறைப்படுத்தப்படாத கட்டடங்கள் அல்லது முறைப்படுத்தப்படாத பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனால் நிறைய இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எனவே தான் இது ஒரு நீண்ட காலத்தில் நாங்கள் செல்கின்ற போதோ இது ஒரு பாரிய ஒரு அழிவை கொண்டு வரலாம். இலங்கை போன்ற நாடுகளில் நாங்கள் கூடுதலாக இந்த நிலம் வெப்பமாதல், அதே போன்று அல்லது பூமி வெப்பமாதல் நாங்கள் சொல்லுவோம், அதே போன்று கடல்களில் அல்லது ஆறுகளில் குப்பைகளை கொட்டுதல், இவையெல்லாம் நீண்ட காலத்தில் எங்களுக்கு ஒரு நீரினால் ஒரு அழிவை கொண்டு வரக்கூடிய பாதகமான நிலைகள் இலங்கையை பொறுத்தவரையில் காணப்படுகின்றன. மாலத்தீவு போன்ற நாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவை இல்லாமல் போய்விடும் என்ற சர்வதேச சூழல் அறிக்கைகளும் காணப்படும். கடலிலே மூழ்கப்படலாம் என்று. அது மாலத்தீவுக்கு இடம்பெறுவது என்பது அடுத்த செய்தி, அது இலங்கைக்கு நல்ல செய்தி அல்ல. எனவேதான் இந்த நீர் தொடர்பான நீர் மாசுபடுத்தல் அல்லது குப்பைகள் தொடர்பான விடயங்களில் நாங்கள் நாடும் அரசும் மிகவும் அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களது இலங்கை படம் ஆரம்ப காலத்தில் இருந்த மெப்பாக இப்போது இல்லை. சில பகுதிகள் கடலுக்குள் அமிழ்ந்து விட்டன என்கின்ற அறிக்கைகளும் காணப்படுகின்றன. கடலரிப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம். கடலரிப்பும் ஒரு காரணம். கடலரிப்பு தொடர்ச்சியாக வருகின்றது. அதாவது அபிவிருத்தி திட்டங்களால் அது வருகின்றன என்று குறிப்பிட்டார்கள். அல்லது எங்களது அந்த கடல் நீரோட்டங்கள் எங்களது நாட்டுக்கு சாதகமாக இல்லாத காலங்களில் அவை கூடுதலாக இடம்பெறுகின்றன என்கின்ற விடயங்கள். ஆகவே அனர்த்தமான ஒரு சூழல் தான் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றோம். ஏன்னா நாங்கள் பாரிய அனர்த்தங்களை அண்மை காலமாக எதிர்நோக்கி வந்திருந்தோம். ஆகவே நாங்கள் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சரி, கலந்துரையாடலில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா, இந்த தேசிய வேலை திட்டம் இலங்கையில் எத்தகைய ஒரு சுத்தமான, பசுமையான, பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் அல்லது உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக மெயில் துறை சார்ந்த உங்களுடைய கருத்து அமைகிறது? உண்மையில் இந்த திட்டம் நான் முதலில் குறிப்பிட்டது போன்றோ, அதாவது
பல அரசாங்கங்கள் இவ்வாறான திட்டங்களை முன்வைப்பது. ஆனால் இதில் உள்ள சிறப்பம்சம் என்னென்று சொன்னால் இந்த அரசாங்கம் இதை முன்வைத்திருப்பது. ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கம் நீண்ட காலமாக பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புகளை கொண்ட அரசாங்கமாக காணப்படுகின்றது. அதாவது பல ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து ஒரு இடதுசாரி கொள்கை கொண்ட நீண்ட காலமாக எதிர்பார்க்கை கொண்ட பொதுமக்களின் அல்லது தொழிலாளர்களின் அரசாங்கமாகத்தான் இது சர்வதேச ரீதியில் மக்களால் அதிகமாக வாக்களிக்கப்பட்டு விசேஷமாக 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்க, அதே போல இலங்கை மக்கள் மீது அதிக பற்றுள்ள ஒரு ஜனாதிபதியாக, இலங்கையினுடைய எதிர்காலத்தினுடைய சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற தூர நோக்கோடு இருக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக, மக்கள் மீதும் நாட்டின் மீதும் பற்று கொண்ட ஒரு ஜனாதிபதியாக கௌரவ ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க அவர்களுடைய எண்ணக்கருவில் உருவாக்கிய ஒரு செயற்திட்டம். அதாவது புதுமுகங்கள் பலர் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றார். புதுமுகங்கள், ஒரு புது நாடு, புதிய திட்டங்கள் என்கின்ற ஒரு பார்வை பொதுமக்களிடையே இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா சிஸ்டம் உண்மையில் ஒரு கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு திட்டமாக காணப்படுகின்றது. பல துறைகளில் அது இருக்கின்றது. ஆனாலும் சுற்றுச்சூழலை பொறுத்தவரையில் இந்த திட்டங்களின் ஊடாக நாங்கள் ஏற்கனவே இருக்கின்ற மாசுபடுத்தல் விடயங்களில் இருந்து விடுபடுவது, அதற்கு பதிலான மாற்று திட்டங்களை நாங்கள் முன்வைப்பது, உதாரணமாக காடு வளர்ப்பு அல்லது கிரீன் சிட்டிஸ் போன்ற பல திட்டங்களை நாங்கள் முன்வைப்பது, அதே போன்று போக்குவரத்து துறை சார்ந்த, அதே போன்று ஏனைய துறைகள் சார்ந்தவற்றிலும் இவ்வாறான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வருவதன் மூலம் நிச்சயமாக இந்த நாட்டை முன்கொண்டு செல்ல முடியும் என்பதை எனது நம்பிக்கை. ஏன்னு சொன்னால் இந்த நீண்ட காலமாக இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வந்தாலும் எங்களுக்கு வேறு தேவைகள் இருந்தது. குறிப்பாக கடந்த காலங்களில் யுத்தம் இந்த நாட்டுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதே போன்று யுத்தமுடைய பொருளாதார பிரச்சனை வந்தது. எக்கனாமிக்கல் கிரைசிஸுக்கு நாங்கள் எதிர்நோக்கிறோம். ஆகவே யுத்தம், எக்கனாமிக்கல் கிரைசிஸ், அடுத்ததாக இன்று இந்த அரசாங்கம் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதான தேவைகளை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது. இவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய, அதுக்கு பங்களிக்கக்கூடிய கட்டாயம் அல்லது அவர்களுடைய அது வகிபங்கு பொதுமக்களுக்கும் அரச ஊழியர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இது கட்டாயம் இருக்கின்றது. அதனூடாக நாங்கள் எல்லோரும் ஒருமித்து செய்வதன் மூலம் இந்த திட்டங்களை வெற்றி அடைய செய்யலாம் என்பது எனது எதிர்பார்ப்பு. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் என்ற ரீதியிலே விசேடமாக இந்த மெய்யியல் துறை சார்ந்த ஒரு கலாநிதி பட்டம் பெற்ற ஒரு கல்விமான் என்ற ரீதியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாணவருக்கும், ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஒவ்வொரு இலங்கை பிரஜைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயத்தை மிக சுருக்கமாக எதிர்பார்க்கின்றேன். உண்மையில் நாங்கள் இலங்கையில் பிறந்தது, நான் பல நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கேன். இலங்கையில் நாங்கள் பிறந்தது ஒரு வரப்பிரசாதம். இந்த நாடு நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு தாய் நாடாக இருக்கின்றது. எனவேதான் எங்கள் நாடு ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு. இந்த வளர்ந்து வருகின்ற நாட்டில் பல பிரச்சனைகள் எதிர்நோக்கப்படுகின்றன. ஆனாலும் இங்கு இதனுடைய வரலாறு, இன ஒற்றுமை, கலாச்சார ஒருங்கிணைப்பு, கலாச்சார தொடர்பு, இன ரீதியான தொடர்பு போன்ற பல்வேறு வரலாற்று ரீதியான தொடர்புகளை கொண்டதாகத்தான் நாங்கள் ஒவ்வொரு இனத்தை சார்ந்த மக்களும் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கின்றோம். எனவே தான் இந்த நாட்டை விருத்தி செய்வதற்கும் அல்லது நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கும் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து செயற்படுவதன் மூலம் இந்த நாட்டை வெற்றி அடைந்த ஒரு நாடாக நிச்சயமாக மாற்ற முடியும். அந்த எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்டமைப்பதில் தான் நீண்ட காலமாக பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் இன்று நாங்கள் அந்த ஒரு ஒருமித்த முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். அதன் ஊடாக இந்த நாட்டை நாங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும். அதே போன்றுதான் இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளையும் நாட்டின் பிரச்சனையாக மட்டுமல்ல, எங்களது வீட்டின் பிரச்சனையாக, எங்களது சொந்த பிரச்சனையாக நாங்கள் இவற்றை கவனத்தில் கொண்டோ இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் ஒருமித்து செய்ய வேண்டும். அதனூடாக நாமும் நாடும் நலமாக வாழலாம். நிச்சயமாக சிறப்பான பல கருத்துக்களை மூடு பகிர்ந்து கொண்ட எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதனை பல்கலைக்கழகத்தின் கலைப்பிடத்தின் மெய்யியல் துறையினுடைய விரிவுரையாளர் கலாநிதி முஃபிசால் அபுபக்கர் அவர்களுக்கு எங்களுடைய கலையகத்தின் சார்பாக, தேசிய அலைவரிசையின் சார்பாக உள்ளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர். நன்றி. இது எம்முடைய நாடு. எம்முடைய நாட்டை பாதுகாக்க வேண்டிய, பசுமைப்படுத்த வேண்டிய, சுத்தப்படுத்த வேண்டிய, எம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு அழகான ஒரு நாட்டை கையளிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிரஜையிடமும் இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் வளமான வாழ்க்கையும் வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் எமக்கு அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆகவே இந்த வளமான நாட்டை, அழகான வாழ்க்கையை வாழ கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற தேசிய திட்டத்தினூடாக நாங்கள் தொடர்ந்தும் செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சன் அவருக்கும் குழுவினருக்கும் நன்றிகள் கூறி இந்த நிகழ்ச்சிக்கான செட், மேக்கப், கேமரா, டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி.